உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்றைக்கு நம்ம 12 ராசிகளுக்கும் அவங்க ஒரு ராசியில பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா எது நல்லது, எது கெட்டது, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, அவங்களுக்கு ராசியான கலர், நம்பர், இது மாதிரி அவங்களுடைய பிறப்புக்கு தேவையான எல்லா ரகசியத்தையும் இப்ப சொல்ல போறோம். இப்ப மேச ராசி, இப்ப 12 ராசிகள்ல மேச ராசியை பத்தி நாம் பேசுறோம். இப்ப மேச ராசி அப்படின்னா மேச ராசிக்கு உரிய கிரகம் செவ்வாய் பகவான். அதே சமயத்துல அவங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் சூரிய பகவான். எப்பவுமே இந்த 1, 5, 2, 9 இந்த மாதிரி கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களை நம்ம பார்த்துக்கணும். அப்ப நம்ம 2ஆம் இடத்து அதிபதியும் 5ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியும் நம்மளுக்கு சாதகமா இருக்கிறாங்களா பாதகமா இருக்கிறாங்களா இதை தெரிஞ்சுக்கணும். அப்ப உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான். அதே சமயத்துல உங்களுக்கு 5ஆம் இடத்துக்குரிய கிரகமும் சிம்மம் சூரிய பகவான். அப்ப இந்த ரெண்டும் இணையறதுனால நீங்க கொஞ்சம் டென்ஷனான பேர்வழி, அதிகமான முன்கோபம், எதையுமே எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு செய்யறது. ஏன்னா செவ்வாயும் சூடான கிரகம், இந்த சூரிய பகவான் 5ஆம் இடத்துக்குரிய ஆதிபத்தியம் பெறதுனால அதுவும் சூடான கிரகம். அப்ப இதனால எப்பவுமே கொஞ்சம் முன்கோபியா இருப்பீங்க. அப்ப அதே சமயத்துல 5ஆம் இடம் சூரிய பகவானா வர்றதுனால உங்களுக்கு எப்பவுமே அப்பாவுடைய சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அதாவது எங்க போனாலும் எதிலையுமே அப்பா அப்பா அப்பா, உங்க அப்பா தான் உங்களுக்கு முதுகெலும்பு மாதிரி. அப்போ எந்த விஷயத்துக்குமே அப்பாவை நாடாமல் ஒரு காரியம் நீங்க செய்ய மாட்டீங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த சூரியன் சம்பந்தப்பட்ட தொழில், இந்த எப்படி சொல்றதுன்னா இந்த சூரிய வெளிச்சத்தினால வரக்கூடிய ஒரு ஆதாயம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்ப இந்த சூரிய வெளிச்சத்தாலையும் பார்க்க போனா உங்களுக்கு விவசாயம் நல்லா இருக்கும். அது போக இந்த செடிகள், காய்கறிகள், அந்த தோட்டம் போட்டு அதை வளர்த்து அந்த குறுகிய காலத்துல நம்ம அந்த காய்கறிகளை எடுத்து அதை நம்ம சேல் பண்றது அது உங்களுக்கு நல்லா இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகாத தொழில் எப்படின்னா உங்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது, இந்த பூமி வாங்கி கட்டடம் கட்டி விற்கிறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த பூமி மூலியமாகவே நம்ம வீடு கட்டி விற்கிறோம், நம்ம இடத்த வாங்கி விற்கிறோம், இதுல நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துருவோம் அப்படின்னா அதுல கண்டிப்பாக உங்களுக்கு சர்க்கிள் இருந்துட்டே இருக்கும். அதை செஞ்சீங்கன்னா நம்ம ஒரு உயர்நிலைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா முடியவே முடியாது. அப்ப அதுல உங்களுக்கு ஏமாற்றங்கள் இருக்கும், துரோகிகள் இருக்கும், சத்துருக்கள் இருக்கும். அப்ப உங்களை யாருமே வளர விட மாட்டாங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகாத விஷயங்கள் அது போக பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஒரு விவசாயம் செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள்கள், அது போக அந்த இரும்புனால செய்யக்கூடிய ஆயுதங்கள், அது சம்பந்தப்பட்ட தொழில் எதுவுமே மேச ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே ஆகாது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இரும்பு இயந்திரத்தாலான பொருட்கள், அதன் மூலியமாக வியாபாரம் செய்யறதோ ஒரு வர்த்தகம் செய்வதோ மேச ராசிக்காரங்களுக்கு என்னைக்குமே ஆகாது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சூரிய பகவான்ங்கிறது 5, உங்களுக்கு இந்த பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்து, அந்த பூர்வீகத்தினால உங்களுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும். ஆனா அந்த பூர்வீக சொத்துல இருந்து நீங்க வளர்ச்சி அடைய முடியுமானா கண்டிப்பா முடியாது. அப்ப அந்த பூர்வீக சொத்துல இருந்து வெளியில உங்களுடைய திறமையினால, உங்களுடைய அறிவால, உங்களுடைய முயற்சியால நீங்க முன்னுக்கு வந்துருவீங்க. அது எப்படின்னா சூரிய பகவான், அதாவது நவ கிரகங்களின் அரசன் சூரியன். அந்த சூரிய பகவானே உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதியாக வர்றாங்க. 5ஆம் இடம் என்பது என்னன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகள், அவங்களுடைய மொத்த வளர்ச்சி, அவங்களுடைய அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் அவங்க நம்பர் 1 வருவதற்குண்டான பாக்கியம், இது எல்லாமே நல்லா இருக்குது. அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 7ஆம் இடம் என்பது சுக்கிரனுடைய வீடு, அது 2ஆம் இடமும் உங்களுக்கு சுக்கிரனுடைய வீடா வர்றாங்க.
அப்போ வந்து நீங்க வந்து ஒரு காதல் இளவரசன்னே சொல்லலாம். எப்பவுமே பெண்கள் உங்களை தேடிதான் வருவாங்க. அப்ப அவங்க மூலியமாக காதல் உங்களுக்கு உருவாகும். அப்ப அந்த காதலை சொல்லவோ அந்த காதலை பேசவோ உங்களுக்கு சிறப்பா தெரியாது. எடுத்தோம் கம்த்தோம் பாத்தீங்களா ஐ லவ் யூ சொல்லிருவீங்க. அப்ப நயமாக பழகி அந்த காதலை எடுத்து சொல்ல உங்களுக்கு தெரியாது. எதையுமே வெட்டொன்னு துண்டு ரெண்டு, எடுத்தோம் பார்த்தோம் கமுத்தோம் இப்படி போயிருவீங்க. அதிகமா பாத்தீங்கன்னா இந்த மேச ராசியில பிறந்தவங்களுக்கு காதல் திருமணங்கள் தான் அதிகமா நடக்கும். அப்படி நடந்தாலும் அந்த வாழ்க்கையில அவங்க வந்து பார்க்க போனா ரொம்ப திருப்தியா ரொம்ப சந்தோஷமாக வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே சமயத்துல 2ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிர பகவானா வர்றாங்க. அப்போ உங்களுக்கு வந்து இந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகள் எடுத்துட்டீங்கன்னா இந்த இந்த ஸ்பா சம்பந்தப்பட்டது, இந்த பியூட்டி பார்லர் சம்பந்தப்பட்டது, யூடியூப் சம்பந்தப்பட்டது, இல்லைன்னா ஒரு படம் எடுக்கிறது, ஒரு தயாரிப்பாளரா இருக்கிறது, ஒரு டைரக்டரா இருக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துல நீங்க ரொம்ப திருப்தியா அதை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு அந்த கலை சம்பந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்ப டோட்டலா அவங்க வந்து உங்களுடைய வம்ச வழியில உங்க அப்பாவுக்கு அடுத்தபடியாக உங்க தாத்தா, உங்களுடைய பாட்டன் போட்டன் ஓட்டன் பரம்பரை, இந்த பரம்பரையில உங்களுக்கு எதுவுமே ஒத்து வராது. உங்களுடைய அப்பாவுடைய அனுகிரகம் ஒத்து வரும். அதே சமயத்துல உங்க அப்பாவுக்கு பூர்வீக சொத்துக்கள் இருந்தாலும் அந்த சொத்துல இருந்து நீங்கள் ஆட்சி பண்ணுவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க மேசராசிக்காரங்களே. அப்ப அந்த மேச ராசியில இருக்கக்கூடிய பெண்களும் அது மாதிரிதான். சுக்கிரனுடைய ஆதிக்கம், அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால நல்ல கலை, நல்ல சிறப்பா வாழணும், நம்ம நல்ல வீடு கட்டி நல்ல பங்களா கட்டி நல்லா வாழணும் இப்படிங்கிற ஆசைகள் இருக்கும். நல்ல கணவர் அமையுங்கிற ஆசைகள் இருக்கும். அவங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல கணவர் அமைவாங்க. நல்ல சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஜாதகத்துல ஏதாவது இடத்துல அந்த சுக்கிரன் கெட்டு போயிருக்கிறாரு, அந்த செவ்வாய் கெட்டு போயிருக்குது அப்படின்னா அந்த குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகளை சந்திப்பாங்க, சில வேற்றுமைகள் வரும், சில குழப்பங்கள் வரும். அதே சமயத்துல தொழிலும் சில பாதிப்புகள் வருவதற்குண்டான வாய்ப்புகளுக்கு காரணம் இருக்குது. அப்போ இப்ப நான் சொன்னது வந்து இந்த தொழில் செஞ்சாங்கன்னா அவங்க நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்கன்னா கண்டிப்பா நல்ல நிலைமைக்கு வரணும். ஆனா அதுலயுமே சிலர் வந்து பார்க்க போனா கெட்டு போய் பாதிக்கப்பட்டு வளர்ச்சி அடைய முடியாம இருக்காங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்துல சுக்கிர பகவான் கெட்டிருப்பாங்க, இல்லைன்னா செவ்வாய் பகவான் கெட்டிருப்பாங்க, இல்லைன்னா 5 கூடிய அந்த சூரியனும் பலம் இழந்திருப்பாரு. அது என்ன ஏதுங்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை நீங்க ஒரு முறை பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா நல்லது கெட்டது நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படி பார்க்கணும்னு விருப்பப்பட்டா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ நீங்க மேசராசியில பிறந்திருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து சில லக்கி நம்பர் இருக்கும். அதே சமயத்துல அந்த லக்கி இல்லாத நம்பரும் இருக்கும். நமக்கு சில கலர்கள் ரொம்ப முக்கியமா இருக்கும், சில கலர்கள் வேண்டாத கலர்களா இருக்கும். அது என்ன கலர் அப்படின்னா என்ன நம்பர் அப்படின்னா, இப்ப மேசராசியில பிறந்தவங்களுக்கு நம்பர் 1 தான் அதிர்ஷ்டமான நம்பர். அது போக 6 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர். அப்ப எந்த நம்பர் நம்மளுக்கு ஆகாது அப்படின்னா உங்களுக்கு 8ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆகாது. அது போக உங்களுக்கு 5ஆம் நம்பரும் உங்களுக்கு ஆகாது. இது வந்து நம்பர்கள்ல. இதே வந்து பாத்தீங்கன்னா கலர் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பவுமே அந்த சிகப்பு கலர் தான் உங்களுக்கு ஆகும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகாத கலர் அப்படின்னா கருப்பு, அது போக கரு நீலம், இந்த கலர் உங்களுக்கு என்னைக்கும் ஆகாது. அது போக பாத்தீங்கன்னா பச்சை கலரும் உங்களுக்கு ஆகாது. இது போக உங்களுக்கு ஆக வேண்டிய கலர்ல இந்த சிகப்பும் வெள்ளையும் உங்களுக்கு சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது போக உங்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா சுக்கிரனுடைய நாள் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு எப்பவுமே அதிர்ஷ்டம் தான். அது போக உங்களுக்கு ஆகாத நாள் எடுத்துட்டீங்கன்னா சனிக்கிழமை என்னைக்குமே ஆகாது. அது போக புதன்கிழமை என்னைக்குமே ஆகாது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர் கலர் நாட்களை நீங்க அவாய்ட் பண்ணக்கூடிய இடத்துல அவாய்ட் பண்ணுங்க. சேரக்கூடிய நண்பர்களை சேர்த்திட்டு ஒரு பிசினஸ் துவங்குறீங்க, கண்டிப்பாக அதுல கண்டிப்பா நல்ல நிலைமைக்கு வருவீங்க.
அது போக நீங்க கும்பிட வேண்டிய தெய்வம் எதுனா பெருமாள். அதே சமயத்துல அந்த சுக்கிரன், அந்த மகாலட்சுமிய எப்பவுமே நீங்க கும்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க, எந்த குறையுமே இல்லாம இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.